வெற்றிகரமாக இன்னொரு 2 பாயிண்ட்ஸ் ஆட் பண்ணிட்டோம். பட் அது எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் தான் தெரியல. பட் பார்ப்போம். யூஸ்ஃபுல்லாகவும் ஹோப்பா இருப்போம். சரி, யூஸ்ஃபுல்லா இருக்குமான்னு முதல்ல பார்ப்போம். நான் ஒரு குட்டி ஸ்டோரி. இன்னைக்கு ஆரம்பி. நான் ஃபேமிலியா எல்லாம் வெளியே போயிருந்தோம். என் தங்கச்சி பொண்ணுக்கு எனக்கு தெரிஞ்சு 10-11 மாசம் 11 மந்த்ஸ் பேபி. அவ இப்பதான் தவழ்ந்துகிட்டு இருக்க, கொஞ்சம் 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 நடக்க ட்ரை பண்றா. சரி, நான் என்ன பண்ணேன், சின்னதா ஒரு பால் ஒன்று இருந்துச்சு மாப்பிள்ள. சரி பீச்சுக்கு போறோமே, சரி விளையாடுறதுக்குன்னு சொல்லி இல்ல கசின்ஸ் எல்லாம் வந்திருந்தாங்க. பால் எடுத்து, சின்ன பால் இருந்துச்சு, அதை எடுத்துக்கிட்டு அவள் நான் தான் ஃபுல்லாக கொஞ்சிக்கிட்டு தூக்கிட்டு அலைஞ்சிக்கிட்டு இருந்தேன். சரி அவளை உட்கார வச்சு, பாப்பா உனக்கு நான் வந்து கேட்ச் பிடிக்கிறேன், நீ கேட்ச பிடி பாப்பான்னு சொன்னேன். அதே மாதிரி உட்கார வச்சு கையை பார்த்து அப்படி தூக்கி போட்ட மாப்பிள்ள. சூப்பரா பிடிச்சிச்சு மாப்பிள்ள கேட்ச. என் தங்கச்சி பொண்ணு கதை எதை சூப்பரா நோக்கி பிடிச்சா போகுதுன்னு மாப்பிள்ள. தெரிஞ்சிச்சு. சூப்பரா பிடிச்சிச்சு கேட்ச. பேசாம என் தங்கச்சியை சீசிக்க தூபையை தூக்கிட்டு என் தங்கச்சி பாப்பா உள்ள போலாமான்னு இருக்கேன் டீமுக்குள்ள. போடுறாண்டா. கண்டிப்பா போலாம். உனக்கெல்லாம் கதை இன்னைக்கு கேட்ச் பிடிச்சதுன்னும் போதே கதை எதை நோக்கி போகுதுன்னு மாப்பிள்ள கண்டுபிடிச்சிட்டேன். சத்தியமா மாப்பிள்ள அவனவங்களும் பேட்ஸ்மேனையும் பாரு, அவன் நிக்கிற இடமா பார்த்தா அடிக்கிறானுங்க. ஒரு கேட்ச்னா பரவாயில்ல, சரி ஒரு கேட்ச் அது பரவாயில்ல கூட சொல்ல முடியாது மாப்பிள்ள. கைக்கு வந்த அவன் கேட்ச் இவ்வளவு வருஷம் அதான் சொல்றேனே, ஃபீல்டிங் வந்து இம்பாக்ட் பிளேயரா வந்து போயிட்டு அவர் வந்து தப்பிச்சிட்டு இது பண்ணிட்டு இருந்தார். இந்தியன் டீம்லயும் ஒழிச்சுதான் வச்சிருந்தாங்க அவனை. மாப்பிள்ள எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு என்ன ஆச்சுன்னா, அந்த ஆல்ரெடி விட்ட கேட்ச் இதெல்லாம் ப்ரெஷர்ல பாலுக்கு இவன் அட்டாக் பண்ண ட்ரை பண்ண பால் பாத்தியா, பாலுக்கு கை கொண்டு போ ட்ரை பண்ணி மேட்ச் பாக்குறப்ப சொல்லிட்டு இருந்தேன், ரிஃப்ளெக்ஷனே ஒருத்தனுக்கு எவ்வளவு மோசமான ஒரு ரிஃப்ளெக்ஸ் ஒண்ணு இருக்குமோ அந்த மாதிரி ரிஃப்ளெக்ஸோட கேட்ச் பிடிக்கிற மாதிரி. சரி அந்த கேட்ச் கைக்கு வந்த கேட்ச் இது இல்ல, ஈஸி கேட்ச் அது. சரி அது 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 ஒரு கேட்ச் மாப்பிள்ள. இன்னொரு கேட்ச் வந்து இல்ல பால் வந்தா பாலை பார்த்து ஓடுவானுங்க, இல்ல பாலை பார்த்து ஒதுங்கி போகணும். அவன் பாலை பார்த்து முன்னாடி சைடுல போறான் மாப்பிள்ள. அவன் என்ன பண்றான்னு அது என்ன பண்றானே புரிய மாட்டேங்குது மாப்பிள்ள. அவன் என்னத்த பண்றான், பாலை பார்த்தாலும் பயப்படுறானா? அது ஒரு டாக்டிக்ஸ், அது நம்மளுக்கு தெரியாது, அது நம்மளுக்கு அது அவனுக்கு மட்டுமே தெரியும். சரி அதுவாச்சும் பரவாயில்ல மாப்பிள்ள. பேக்வர்ட் பாயிண்ட்ல எங்க நிக்க வச்சிருந்தாங்க மாப்பிள்ள ஆள. அப்ப கம்யூனிட்டி கரெக்டா அவனு சொன்னான். அவன் என்ன பண்ணிட்டான், பால் வந்துச்சு, ஆக்சுவலி பால் லைட்டா டேர்ன் ஆயிருச்சு பவுன்ஸ் ஆகி. அதுதான் சொல்ல வந்தேன் ஆளு பொது கீழே கீழே விழுந்துட்டான். இட்ஸ் நாட் ஃபீல்டிங், இட்ஸ் கொலாப்ஸ் ஆஃப் ஃபீல்டிங். எதை சொல்றாங்க, கொலாப்ஸ் அப்படின்னு சிரிப்பு தாங்குறானுங்களாம். அவனை அவனுக்கு இம்பாக்ட் பிளேயரா உள்ள தூக்கலாம். என்னத்த பண்றானு சர்ஃப்ராஸ் கான் வந்தான், ஒரு நல்ல அற்புதமான ஒரு கேட்ச பிடிச்சி வெளியே சூப்பர் கேட்ச் இன்னைக்கு, சூப்பர் கேட்ச் இன்னைக்கு. எப்படி ராமகிருஷ்ணா கோச் மாசு காட்டினானா? அதான் நம்ம டாஸ் போடுவோம், இன்ஜுரி ஆகாம இருந்தா அடுத்த மேட்ச் ரெண்டு பாலுக்கு நொண்டுறான். ஸ்டார்டிங்ல புடிச்சான் பாரு, அப்பவே சரியான உனக்கு இதா இருக்கும். அந்த டாஸ் போடுற டைம்ல நம்ம யோசிச்சோம், இந்த ரீப்ளேஸ்மெண்ட் இன்னும் அவுட் எல்லாம் கரெக்டா இருக்குமா அப்படின்னு சொல்லி. என்ன நினைக்கிற, எப்படி இருந்துச்சு இம்பாக்ட்? அது இப்போ வரைக்கும் எனக்கு புரியல, எதுக்கு அவனை மாத்துறானுங்க. ஆக்சுவலி பிரசாந்த் வீர் மேல தப்பு இல்ல, பிரசாந்த் வீரை வந்து பவர் பிளேல போட விட்டதுதான் தப்பு. அவன் 7வது ஓவர் 8வது ஓவர் போகணும், ஓரளவு ஓகே தான் போட்டான். அந்த பவர் பிளேல போட்டு 4வது ஓவர் மட்டும் தான் ஓரளவு. அதான் சொல்றேனே, நூர் அகமது எல்லாமே ஓரளவு அவனுங்க டச்சுக்கு வரானுங்க. இல்ல உங்களை நான் பிரசாந்த் வீரை தப்பு சொல்ல மாட்டோம். ஏன்னா அந்த ஓவர் வந்து ஃபர்ஸ்ட் 4 ஓவர்ஸ் வந்து அவனுங்க பேட்டிங் அவனுக்கு அடிக்கவே இல்லை. ஸோ 5th ஓவர் 4th ஓவர் உள்ள வரும்போது அஃப்கோர்ஸ் அவனை டேக் ஆன் பண்ண தான் பார்ப்பானுங்க. ஸ்பின்னர் வந்து அடிச்சு அவங்களுக்கு மைண்ட்ல எப்படி இருந்திருக்கும்னா, பிரசாந்த் வீரா இவங்க பேச பண்ணிருக்க மாட்டாங்கல்ல, ஒரு புது போலர் உள்ள கொண்டு வரும்போது அவங்க ஐடியாவே இருக்காது. இவன் வந்து அப்படிதான் ஆச்சு இன்னைக்கு, நம்ம புது பையனை அவனை பேச பண்ணிருக்க மாட்டாங்கல்ல யாரும். ஃபர்ஸ்ட் பேஸ் பண்ணும்போது அவன் பேர் என்னடா சொன்னாதானே தெரியும், புது பையன் டீமான்னு சொல்லிட்டு போய்கிட்டே அவனும் ஆமா ஆமான்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கான். அந்த ஒரு இதுல கொண்டு வந்திருப்பாங்கல்ல. ஆனா பிரசாந்த் மட்டும் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவா இருந்தா இன்னைக்கு, மீதி எல்லா போலருமே கம்மியா பண்ணிட்டாங்க இன்னைக்கு. ராமகிருஷ்ணா மாப்பிள்ள எனக்கு என்னமா எனக்கு மேட்ச் பார்க்கும்போதுலாம் தோணுனது ஒரே டவுட், நம்ம நல்லா விளையாண்டோமா இல்ல அவனுங்க மோசமா விளையாடுறாங்க. பூமே கூட தான் நம்ம தான் நல்லா ஆடுறோம், அவனுக்கு ரொம்ப கேவலமா விளையாடுறாங்க. அதுதான் இல்ல போன மேட்ச் ஈஸியா ஒரு மாதிரி விளையாண்டோம், ஜிடி கூட அப்படியே சொதப்பணும். ஏதோ ஒரு மாதிரி இன்னைக்கு நல்லா விளையாண்டோம், நல்லா இருக்கு.
கம்போஜ், முகேஷ் சௌத்ரி, ராமகிருஷ்ணா, ஆமா அதுக்கப்புறம் மாப்பிள நூர் அஹமது. இவன் என்னடா போட்டான் ஓட்டன்னு, என்ன எல்லாமே 140 பிளஸ், ஓட்டுனா மாப்பிள 142, 144, 149 கிளாக் 152. பண்ணா ஓட்டு 149ல தெரியுமா? போட்டான் ஒரு பால். 149 கிளாக் பண்ணா அது அன்னைக்கு அப்படியே ம். நான் பாக்கல. சுருக்கு ஏய் சுருக்குன்னு செம்மையா போட்டான். போட்டான்டா, செம்மையா போட்டான்டா. அடிப்படா முழிக்கிறான். ம். என்னடா இது பால் அப்படின்னு. ஏய் 30வது பால் கூட இப்படி போட்டிருக்க ரொம்ப மாட்டாங்கடா அப்படின்னு. திணறாங்கடா, இன்னைக்கு ரொம்ப 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 ஸ்ட்ரகிள் திணறாங்க பண்ணாரு. மும்பை. அவனுங்க அவன் 13 ஓவர்ஸ்க்கு வரைக்கும் நல்லா போனானுங்க. 110 13 ஓவர்ஸ்ல. அதுக்கப்புறம் பிடிக்க ஆரம்பிச்சாங்க. இன்னைக்கு எனக்கு ராமகிருஷ்ணா தெரிஞ்சு கொஞ்சம் சூரியகுமார் திலக் யாதவும் வர்மா பயங்கரமா திலக் எக்ஸ்போஸ் ஆயிட்டான். வர்மாவை திலக் யாரு வர்மா ஆளு வெளியே உட்கார வந்து வச்சுட்டு ஜூனியர்ஸ் சூரியகுமார் யாராச்சும் யாதவ். உள்ள ஆட வைக்கலாம். திலக் வர்மா சரி, சூர்யா பெட்ரா அட்லீஸ்ட் இன்னைக்கு ஏதோ இன்னைக்கு இல்லை, எப்பவுமே அவன் அப்படி மச்சான் ஆட்டம். லாஸ்ட் அட்லீஸ்ட் மச்சான் மச்சான் வேர்ல்ட் லாஸ்ட் கப்ல இருந்தே அவன் டேய் ஃபார்ம்லயே இல்ல தெரியுமா? அதுக்கு முன்னாடி ஐபிஎல் பாடுறான் சூர்யா அது மச்சான். அவன் லாஸ்ட் ஒரு 2 சீசன்ஸா இப்பதான் இருக்கான் சூர்யா விட்டு. திலக் வர்மா தான் லாஸ்ட் ஐபிஎல் ஆஹா ஓஹோன்னு ஆடிட்டு இப்போ வந்து அவனுக்கு ரொம்ப ஸ்ட்ரகிள் இப்ப பண்றான் ஆட. ரீசெண்டா கூட 100 ஏதோ ஒன்று அடிக்கலாமா? எனக்கு தெரிஞ்ச யாரு ஸ்கை வந்து மச்சான்? ஒரு இல்ல அந்த ஒரு மாப்ள மேட்ச், திலக் எனக்கு அந்த ஒரு எனக்கு மேட்ச் தெரிஞ்ச ஸ்கை வந்து மச்சான். ஐபிஎல்ல வந்து அந்த ஃப்ளோவே ஃபார்ம்ல இருந்த இல்லடா அவன்கிட்ட, ஃபார்ம்ல ஆடும்போது தெரியும். எனக்கு தெரிஞ்ச ஸ்கை வந்து ஐபிஎல்ல ஃபார்ம்ல இருந்த டைம்னு பார்த்தா அந்த 2018 19 விராட் கோலி பார்த்து முறப்பான்ல அந்த அந்த 2020 சீசன் 2020 அந்த சீசன்ல சூயிங்கம் மட்டும் அவன் போட்டுட்டு ஃபார்ம்ல இருந்தான். அதுக்கப்புறம் ஐபிஎல் அவன் ஃபார்ம்லயே கிடையாது ஸ்கை. இல்ல அவன் இருந்தா இதான் இதான் அவன் ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்றான் இந்த சீசன். ரன்ஸ்குள்ள இருக்கிறது இதான் ஃபர்ஸ்ட் டைம் அவன் 200க்குள்ள இருக்கிறதே. ஆன் பேப்பர் பயங்கரமான ஒரு டீம், அடிச்சுட்டு தான் இருந்தான். ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்றாங்க. அவங்க அபிஷியலா அவுட் ஆஃப் த டோர்னமெண்ட்ல அவங்க. அவ்வளவுதான் மும்பை அவ்வளவுதான். அவுட் அவுட் ஆஃப் தி டோர்னமெண்ட். ஆனா ஹார்திக் பாண்டியா ரொம்ப சாப்பிட்டான். போட்டு சரி, மும்பை இந்த இல்ல மேட்ச் இல்ல ஜெயிச்சா இல்ல இவங்க அபிஷியலா எல்எஸ்ஜியும் எல்எஸ்சியும் மும்பையும் அவுட். மும்பை இப்ப அவுட். கேகேஆர் அவுட். கேக்காரு நம்ம அதை பத்தி இந்த சிஎஸ்கே அது அதுக்கு அது வருவோம். பார்த்துட்டு நம்ம அதே மாதிரி ராமகிருஷ்ணா கோஷ் ஒரு கேட்ச் பிடிச்சா பாருங்கள ஃபர்ஸ்ட் கேட்ச். ஃபர்ஸ்ட் அங்க மாப்பிள அந்த ஃபர்ஸ்ட் 2 ஓவர் தான் மாப்பிள உங்களுக்கு அந்த மொமெண்டமே வந்து மொமெண்டம் பேக். ஆமா அந்த ஓவர் போட்டு ஆக்சுவலா அவன் திருப்பியும் ரிக்கல்டன் அடிச்சிட்டு தான் இருந்தான். ரிக்கல்டன் இல்ல அந்த கேட்ச புடிச்சான ராமகிருஷ்ணன் விக்கெல்டன் கேட்ச புடிச்சதுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் ஷாட் ஒருத்தர காமிச்சானுங்க தூபே மூஞ்சிய டக்குன்னு ஆளு தலைக்கணும். ஐயோ புடிச்சிட்டானடா அப்படின்ற மாதிரி. மாப்பிள எனக்கு என்ன பிளான் பண்ணி குத்து கேட்ச் விட்டானா அவன். ஆமாண்டா இல்லன்னா ரிக்கல்டன் ஆமான்ற அதாவது இப்ப பிளான் பண்ணதாலதான் அந்த பிளான் படினாலதான் வந்து துபே கேட்ச் விட்டான். இல்லனா ரிக்கல்டன் அடிக்க பார்த்து அவுட் ஆயிட்டான். மாப்பிள இல்ல மாப்பிள சிஎஸ்கேல வந்து ஷர்துல் தகூரை பார்த்தா கிரேட் ஆகும். கேதார் ஜாதவ் பார்த்தா கூட ஓகே மாப்பிள ஓரளவு ஏதோ இருக்கும். பட் இந்த பையன் இந்த சீசன்ல ஃபீல்ட்ல மாப்பிள பயங்கர லேசியா இருக்கா மாப்பிள. ஃபீல்டிங் எனக்கு பிடிக்கல மாப்பிள. கேதார் ஜாதவ் ஆக்சுவலா இந்த ஒரு ஏதோ ஒரு மேட்ச் இப்படி எண்ணிட்டு எல்லாம் அப்படி அதுல இருந்துதான் அவனுக்கு அந்த ஹேட்டே வர ஆரம்பிச்சது. அதுக்கு முன்னாடி வரைக்கும் கேதார் ஜாதவுக்குலாம் நம்மளுக்கு ஹேட்டே இல்ல. அவன் அந்த ஏதோ ஒரு மேட்ச் ஆளெல்லாம் எண்ணிட்டு பண்ணுவான். அதான் சரியான குத்து. அதெல்லாம் எனக்கு என்னமோ தூபே வந்து ரொம்ப லேசியா இருக்கா மாப்பிள ஃபீல்டர். அவனுக்கு அப்புறம் எதுக்கு விளையாட வைக்கிறானுங்க எனக்கு புரியல மாப்பிள. இப்பவும் பாரு மாப்பிள இப்ப ஓகே இப்ப நம்ம இந்த டீம் வந்து ஒரு தெரிஞ்சு ஃபயரா இருந்த மேட்ச்னா ஆர்சிபி மேட்ச்ல ஃபயரா இருந்தான். எதுவும் பண்ணல பட் ஆனா ஃபயரா இருந்தான். அந்த கேட்ச் எல்லாம் ஒரு கேட்ச் டிராப் பண்ணிட்டு அப்புறம் கேட்ச் பிடிச்சிட்டு சையத் அது என்ன ஓகே பூமருக்கு துஷார் தேஷ்பாண்டேனா அண்டர் கவர் டாக்ஸுக்கு சிவம் தூபே. ஆமா மாப்பிள எனக்கு இரிட்டேட் ஆகுது. சரி பேட்டிங் சரி மாப்பிள அவன் பேட்டிங் நான் குறை சொல்ல ஓகே. என்னைக்காச்சும் ஒரு மேட்ச் கிளிக் ஆகும் சரி ஓகே மாப்பிள. அப்ப அவனுக்கு இம்பாக்ட் பிளேயரா வந்தா நான் ஒத்துக்குவேன் மாப்பிள. அவனா ஒரு ஃபீல்டர் பேட்டிங்லுமே இன்னைக்கு எனக்கு பிடிக்கவே இல்லை. இன்னைக்கு மேட்ச் ஏதோ பழைய மேட்ச் உட்காந்து பார்த்த மாதிரி இருந்தது. 10 ஓவர் வரைக்கும் மேட்ச் கரெக்டா போச்சுடா. 10-12 ஓவர் கரெக்டா போச்சு. அதுக்கப்புறம் பட் ஆனா ஒரு இல்லடா அவனும் டைட் பண்ணிட்டாங்கடா போலிங் பாத்தியா. கரெக்டா சிங்கிள்ஸ் விடக்கூடாதுன்னு சொல்லி ஃபீல் பேசன் பண்ணிட்டாங்க. இவனுங்க அடிக்கிற மைண்ட் செட்லே இல்ல அவனுங்க. அப்புறம் எங்க அவனுங்க டைட் பண்றது. பும்ரா இருந்துச்சு, போல்ட் செம்மையா போட்டான்டா போல்ட்டும். இல்ல வர்மா அடிக்க முடியல. இன்னைக்கு அவனுக்கு ஆடின இன்னிங்ஸ் வந்து சப்போஸ் விக்கெட் இல்ல 1-2 விக்கெட் தான் இருக்கு பேட்ஸ்மேன் பின்னாடி இல்ல அப்படின்னா நான் ஒத்துருப்பேன் மாப்பிள. அவனுக்கு எப்படி வச்சிருப்பானுங்கன்னா திடீர்னு இப்போ இவனுங்க அவுட் ஆயிட்டு திரும்பி அதுக்கப்புறம் லாஸ்ட் ஓவருக்கு போயிடுச்சு மேட்ச் என்ன பண்றது இன்னைக்கு பண்ணதுதான் ஆங்கரிங் ரோல் ருத்ராஜ். இத்தனை நாள் பண்ணது கிடையாது. இதேதான் நான் பார்த்தேன். ருத்ராஜ் கொஞ்சம் அடிக்க ட்ரை பண்ணா எனக்கு என்னமோ ரொம்ப நேரம் நான் நல்லா நடுவுல தூங்கிட்டேன். இந்த மேட்ச் நம்ம இந்த மேட்ச் ஜெயிச்சிட்டோம் 2 பாயிண்ட் வந்துருச்சு ஓகே சந்தோஷம். பட் இருந்தாலும் ரன் ரேட்ல கோட் அவுட் ஆனுங்க. ரன் ரேட் பெரிய டிஃபரன்ஸே இல்ல. மைனஸ் 12 ஆடி இருக்கலாம்.
ஏதோ ரொம்ப 15 ஸ்லோவா ஆடிட்டு இருந்தாங்க. 15 ஓவர்ல மேட்ச முடிச்சிருக்கலாம் இன்னொரு மாப்ள. 3 ஓவர்ஸ் 4 ஓவர்ஸ் முன்னாடி முடிச்சிருக்கணும் மேட்ச். அதாவது அவன் 245 265 18.5 18.1ல இவங்க முடிக்கிறானுங்க. பாரு மாப்ள. அதான் மாப்ள இவனும் விக்கெட் 160 18.5ல போய் முடிக்கிறானுங்க. விக்கெட் இல்லன்னா பரவாயில்ல, அதோ ஓகே சரி ஏதோ பண்றானுங்க, அப்பா தடி தடி வந்துட்டானுங்கப்பா ஜெயிச்சானுங்க அப்படி இது இருந்திருக்கும். பின்னாடி பேரு பேட்ஸ்மேனை அடுத்து பாரு, பிரவிஸ் பிரவிஸ் இருந்தா, இருந்தான், தூபே இருந்தா, ஓவர் தூபே டன் மாப்ள, அடிப்பான். தூபே இந்த தூபே மேட்ச்ல தூபே விடு அவங்களோட மாப்ள. மெயின் மைண்ட் செட் என்னன்னா, ஓட்டம் தான்டா பேட்ஸ்மேன் ரன் ரேட்டை அடிக்கிறான். விட அவங்களுக்கு ஜெயிச்சா போதும். ஃபர்ஸ்ட் 2 மேட்சஸ்ல அப்படிதான் இப்ப அவங்களோட மைண்ட் செட்டே இருக்கும் டீமுக்கு. லாஸ்டா நம்ம பாத்து ஓவரா ரன் ரன் ரேட். ரேட்லாம் ஆசைப்பட்டு நான் இருக்கிறத சொதப்பி எதுவும் பண்ண வேணாம். ஆனா அட்லீஸ்ட் அந்த அதான் பார்க்க போனா ஜாக் சொல்ற அப்படிதான் மாதிரி அந்த இருக்கணும். 30 அப்படிதான் ரன்ஸ் மார்க் இருக்கணும். வரும்போதாவது கொஞ்சம் அடிக்க ஆரம்பிச்சிருவானுங்க. அதான் சொல்றேன். அவன் அந்த ஸ்பீட இல்ல மாப்ள, பார்த்தா அதான் அந்த அந்த மச்சான் 30 ரன்ஸ் ஃபர்ஸ்ட் மார்க் ப்ரையாரிட்டி வந்து பால் சொன்ன கரெக்டா மாதிரி வந்து மேட்ச் 16th மேட்ச் ஓவர்ல ஜெயிக்கிறது இருந்துச்சு. தான் மச்சான். மேட்ச் ஜெயிக்கல் தான்ப்பா, அது நான் சொல்லவே இல்லை அதுக்கப்புறம் கிடையாது. தான் ரன் ரேட். நான் வந்து உன்னை வந்து லைக் 110 அந்த 50 ரன்ஸ் இருக்கும்போது புஷ் பண்ணு, வேகமா ஆடு, விக்கெட் சுடுன்னு சொல்லல. ஒரு 30 ரன்ஸ் பால் பை ரன், அந்த ரன் பை பால் வரும்போதே அதுல இருந்தே அவனுங்க திருப்பி அதே மாதிரி தான் கண்டினியூ பண்ணி ஆடிட்டு இருந்தானுங்க. பெருசா அதுதான் ஆக்சிலேட் பண்ணல. கார்த்திக் சர்மா ஓகே மாப்ள, ருத்ராஜ் கேவோட ஓகே ஒரு ஆங்கர் நின்னுட்டான் மாப்ள. அட்லீஸ்ட் கார்த்திக் சர்மா டேக் ஆன் பண்ணிருக்கணும். கார்த்திக் சர்மாமே 6-4 ரொம்ப அடிச்சான், ரொட்டேட் பண்ணி ஆடின மாதிரி 4 இருந்தது. 4 அவன் வந்து அடிச்சானுங்க, பட் ஆனா ரொம்ப ரொட்டேட் பண்ணி மாப்பிள ரொட்டேஷன் பண்ணிட்டு ரொம்ப இருந்துச்சு. கார்த்திக் சர்மாக்கெல்லாம் நம்ம இன்னும் கொஞ்சம் டைம் தரணும் ஜாக். ஆமா. பட் கார்த்திக் ஆனா சர்மா உருவில்கெல்லாம் இல்ல இன்னும் கொஞ்சம் எனக்கு டைம் தெரிஞ்சு தரணும். கார்த்திக் சர்மா இல்ல வந்து நம்ம ரொம்ப நாள் இருக்க போறான் மாப்ள ஆஹ் சிஎஸ்கே, அது நல்லா தெரியுது எனக்கு. அதான் பாலுங்க சொல்றேன் ஜாக். 28 crores ப்ராப்பரா யூஸ் இப்போ பண்ணணும்ட்டு பவுலிங்க்கு பிரசாந்த் வீரை யூஸ் பண்றானுங்க, ஆமா. பேட்டிங்க்கு கார்த்திக் சர்மா யூஸ் பண்றானுங்க. இவன் ஆக்சுவலி எவனையும் எதுவும் பண்ணிருக்கணும் கைக்வாடு சொல்லக்கூடாதுன்ட்டு. கார்த்திக் நிக்க சொல்லிட்டு. இப்போ நீ திடீர்னு ஒரு யங் பிளேயர் ஃபர்ஸ்ட் மேட்ச் ஆடுற அந்த பிளேயர் வந்து நீ ஆக்செப்ட் பண்ணப்பா திடீர்னு அடிப்பா அப்படின்னா கஷ்டம் தான் செட் ஆகாது. கைக்வாடு கரெக்டா ஒரு ஃப்ளோல இருந்தாலும் அவன் கொஞ்சம் ட்ரை பண்ணிருக்கலாம் அடிக்க. சாம்சன் பும்ரா பாத்தியா, சொல்லி நம்ம பால் வச்சு போட்டான் அந்த பால். மச்சான் அதுவும் அவனுக்கு இல்லாம தெரியும் மச்சான் சாம்சனுக்கு ஃபுட் மூமெண்ட்டே கிடையாது. அவன் என்ன ட்ரை பண்ணுவான், ஆனா கொஞ்சம் வெளியே போட்டு கொஞ்சம் பால் மூவ் ஆச்சுன்னா அதுவும் இல்லாம கால் அங்கேதான் இருக்கும், பேட் மட்டும் தான் போகும். பாத்துருக்கு சாம்சன் கரெக்ட். கொஞ்சம் வெளியே போட்டுருக்காங்க, அப்படியே பேட் மட்டும் போகும். அப்படிதான் அவுட் அதுவும் ஆயிருக்காங்க இல்லாம வாட்டி. இன்னொரு விஷயம் நோட் பண்ணீங்களா யாராச்சும், போன மேட்ச் சிஎஸ்கே அப்ப எல்லாம் கழுவி ஊத்துனது அதான். சர்ஃப்ராஸ் கான எதுக்குற அவசரப்பட்டு இம்பாக்ட் உள்ள இருக்கிறீங்க, அது கார்த்திக் சர்மா இருக்கலாம்னு இருப்பானுங்க. பட் ஆனா அந்த அந்த மிஸ்டேக் இன்னைக்கு ரெக்கவர் பண்றானுங்க. விருள்பேட்ல விக்கெட் போனோன்னே சரி இவன் அடைக்கிறோம். மாப்பிள்ள அந்த குட்டை பையன் உர்வில் ஃபீல்டிங் செம்மையா பட்டேல் பண்றான் மாப்பிள்ள. அது எதுக்கு அவனு இதா பண்றாங்க, அட்லீஸ்ட் ஃபீல்டிங் எது கொண்டு வரலாம் இவனை சர்ஃப்ராஸ் உள்ள. மாப்பிள்ள செம்மையா அதான் செகண்ட் சொல்றேன்ல, கேட்ச் பிடிக்கிறான் செம்மையா. தூபே இம்பாக்ட் பிளேயரை போட்டு சர்ஃப்ராஸ் கிட்ட பிளேயிங் லெவலில் கொண்டு வந்துட்டா கூட ஒரு 2-3 கேட்ச் பெஸ்ட். எக்ஸ்ட்ரா இவனுங்க கொடுத்துருப்பான் மாப்பிள்ள என்ன ஆளு. பண்றாங்கன்னு தெரியல. ஆமா, சிவம் துபேவை இம்பாக்டாவே இம்பாக்ட் போடலாம். பிளேயரா இத பார்த்து அவனை ஆடணும். ஒளிச்சு வச்சு கஷ்டப்படுறதுக்கு தோனி அப்படியே தோனி அந்த ஐடியாவா ஒளிச்சு இருக்கும்டா வச்சு இதெல்லாம். அவன் பிளேயிங் லெவன்ல ஆடணும்ன்ற அளவுக்கு வந்து அவர் ஃபீல்டிங்ல ஒரு இம்பாக்ட் கொடுக்கல. ஒரு ஒன்னும் இல்ல பவுலிங் அப்படி மாப்பிள்ள, 6th பவுலர் ஆப்ஷன் அந்த சரி இதுவும் இப்ப எல்லாம் இப்ப எதுவும் இல்ல. இப்ப இப்ப நம்ம நெக்ஸ்ட் சிஎஸ்கே மேட்ச் ஏதோ அவன் கீப்பருக்கு பேர் நிக்க போறான்டா. கீப்பருக்கு பேர் நிக்க போறான் நெக்ஸ்ட் மேட்ச் அவன். இப்ப இப்ப இல்ல கீப்பர் மாப்பிள்ள, இப்ப சஞ்சுவே ஏதோ இன்னைக்கெல்லாம் ஃபன் பண்ணிக்கிட்டு இருந்தாரு கொஞ்சம். இல்ல மாப்பிள்ள, ஆமா. இப்ப இப்ப நம்ம வந்து பஞ்சாப் மாதிரி விளையாண்டுட்டு இருக்கோம், அந்த ஃபார்ம்ல இருக்கோம் அப்படின்னா தூபே மாதிரி ஒரு பிளேயரை நீ ஒளிச்சு வைக்கலாம், தப்பு கிடையாது. நம்ம இருக்கிறது கேகேஆர் ஃபார்ம்ல இருக்கோம். கேகேஆருக்கு பெரிய கரெக்ட் டிஃபரன்ஸ் தான். எல்லாம் கிடையாது, அந்த ஃபார்ம்ல இருக்கோம் நம்ம. இதுல உட்காரத்துக்கிட்டு அவனை ஒளிக்க பாத்தியா வைக்கிறேன். நிலைமை, டோர்னமெண்டோட நிலைமை எங்க வந்துச்சுன்னா 5 டைம் சாம்பியன்ஸ் வந்து 3 டைம் அவங்க கேகேஆர் அவங்க கூட கம்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கோம். பஞ்சாப் ஒன்னும் கப்பே அடிக்கல. எப்படி மாறிடுச்சு பாருங்க. எப்படி மாறிடுச்சு வரும் அவ்வளவு பேச்சு. அவனுங்க அங்க இருக்கானுங்க 5 டைம்ஸ் சாம்பியன், அவனுங்க எலிமினேட் ஆயிட்டானுங்க. அடுத்து நம்ம தான் நம்ம அந்த வேலை அப்படியே தொங்கிக்கிட்டு இருக்கோம். கட் பண்ணி விட போறாங்க. இல்ல ஆமா, இல்ல சிஎஸ்கேக்கு நல்ல சான்ஸ் இருக்கு. நல்ல சான்ஸ் எல்லாம் இல்ல, சான்ஸ் இருக்கு. மச்சான் சரி ஓகே, மாப்பிள்ள இந்த போஸ் மாப்பிள்ள அது இப்ப பாலிடிக்ஸ் தவிர்ப்பான். அன்னைக்கே சொல்லிட்டேன், பாலிடிக்ஸ் தவிர்ப்போம். பாலிடிக்ஸ் நம்ம பத்தி ரோஹித் சர்மா என்ன ஜாலியா அவன் பாட்டு நம்ம டீமுக்கு ஒரு தலைனா அவங்க டீமுக்கு ஒரு இல்ல ஹிட்மேன் மாதிரி எனக்கு எல்லாம் தெரிஞ்சு இன்ஜுரி உட்காந்துட்டாங்க. இன்ஜுரி எல்லாம் கிடையாது மச்சான், ஆல்ரெடி இப்போ ரிகவர் ஆயிருப்பான். ஆடி பாண்டியா அவனுக்குள்ளதான் ஏதோ நடக்குது. அவன் செகண்ட் டிகிரி தை யாரோ ஏதோ சொன்னானுங்க மாப்பிள்ள, டைம் ஏதோ சொல்லிட்டு இருந்தானுங்க. ஏன்னா அப்படி இன்ஜுரி டைம் சரியில்லையா, கையாச்சா தொடையில ஏதோ டைம் சரியில்லையா ரோஹித் சர்மாக்கு. மாப்பிள்ள அவங்க சொல்றாங்க அத்தனை சொல்லுவாங்க ஜாக் என்ன நடக்குது. கண்டிப்பா ஆனா சரியான ஆட வைப்பாங்க. நான் அத்தனை கோடி குடுக்குறானுங்க போய் ஆடன்னு அவனே பாத்தியா இன்னைக்கு ஒரு பயங்கரமான ஒரு செட்டப் பண்ணாங்க பாரு. சாம்சன் அப்படியே விக்கெட் கீப்பிங்ல அப்படியே கொஞ்சம் தடவுற மாதிரியும் அப்படியே கஷ்டப்படுற மாதிரியும் எல்லாம் என்ன நம்பர் 7 என்ட்ரிக்கான ஒரு இதுதான். ஆள் இவ்வளவு நாள்
வந்து சும்மா பால் போடுங்கப்பான்ட்டு ஆடிட்டு போயிட்டாரு. இப்ப வந்துட்டு பஸ்ல எல்லாம் மச்சான் டிராவல் பண்ண நெக்ஸ்ட் ஆரம்பிச்சிருக்காரு. நெக்ஸ்ட் தோனி ஆடணும்னா எப்படி தெரியுமா? சிஎஸ்கே 2-3 மேட்ச் தோத்து அவ்வளவுதான் அவுட் ஆஃப் சீசன் போது தோத்துனா லாஸ்ட் கிளம்ப ஒரு மேட்ச் முடியுதான். வருவான் தோனி. நெக்ஸ்ட் சீசன் அதான் நெக்ஸ்ட் சீசன் அந்த அந்த பாத்துக்கலாம். டைம்ல தான் வருவான் தோனி. லாஸ்ட் மேட்ச் ஆடு மச்சான் கண்டிப்பா ஆட மாட்டான். இப்ப நல்லா இந்த மாதிரி போயிட்டு இருக்குன்னு தோனி அவன் ஆட ஆட மாட்டான். நம்பர் 7 வேணாம் தான்ப்பா நாங்களும் சொல்றோம். நம்பர் 7 ஆடி முடிச்சது போதும். அதான் சொல்றேன். இப்ப தோனி ஆடணும்னா நெக்ஸ்ட் ஒரு 2 மேட்ச் 3 மேட்ச் தோக்கணும். அப்பதான் வந்து ஓகே இப்படி அவுட் ஆஃப் சீசன் வந்து அவர் ஆடலாச்சு அவர் போவான்ட்டு வந்து வந்தாருன்னு ஆட்டு போவான். வச்சுக்கேன், இப்ப டீமோட இதுவே மாறிடும். இப்ப அவர் வந்தாருன்னா திருப்பி அவனை அவுட் ஆயிட்டு போடான்னு கத்த ஆரம்பிச்சிருவானுங்க, ஜடேஜா கத்துன மாதிரி. மும்பை இது வெளிய இருந்து பார்க்கும்போது எங்க அவங்க லேக் ஆகுறதுனா தெரியல பாரு. ஆனா டோட்டலா அது டீம் பார்க்க போனா கொலாப்ஸ் ஆகுது அவங்களுக்கு. நம்ம இந்த சில டைம் சில மேட்ச் ஆடுறோம். நம்ம இந்த சூர்யா அவனை பயங்கரமா பேக் பண்றானுங்க எம்ஐ. இப்பதான் ஆடுறான் மேட்ச். ஆமாண்டா போன இதுல இருந்தே பாருங்க, போன இதுல இருந்தே இருக்கான் அவன். அவனுக்கு ஏன்னா நல்ல ஸ்ட்ரைக் ரேட் இருக்கு அவனுக்கு, நல்ல ஒரு இதுன்ட்டு. அவனை வந்து ஜார்க்கண்ட் கிறிஸ்கேல் மாப்ள, அவனை ஜார்க்கண்ட் கிறிஸ்கேல் அதான் சொல்றேனே, பயங்கரமா பேக் பண்றானுங்க அவனை. நம்ம ஆளுங்க பண்ணலையா அந்த மாதிரிதான் அவன் ஒரு டீமுக்கு ஒர்க் பண்ணுது. எனக்கு தெரிஞ்சு நீ நம்ம ஆளுங்கன்னா யாருன்னு சொல்லுப்பா. நம்ம ஆளுங்க ரெண்டு பேரை தான் போச்சு போனது. ரெண்டே பேருக்கு போட்டியா? சிஎஸ்கே ஒண்ணு, இன்னொன்னு மும்பை. இல்லடா திலக் வர்மா ஸ்கை இவங்க ரெண்டு இடம் தான் மெயின் இடம் மாப்ள டீம் பில்ட் பண்றதுக்கு. கிரிக்கெட் போயிட்ட அப்புறம் அவங்க ரெண்டுமே விடுறாங்க. எல்லா மேட்சுமே யாருமே ஆடல, ஒரு மேட்ச் ஆடலாம் அவ்வளவுதான். அப்படி பார்த்தனா பவுலிங் நீ பாருங்க, பும்ரா வேர்ல்ட் கிளாஸ் பவுலர், வேர்ல்ட் நம்பர் 1 பவுலர்னா பும்ரா அடி வாங்கினாங்க இந்த சீசன் ஃபுல்லா. போன மேட்ச் 50 ரன் கொடுத்துருக்காங்க. பும்ரா வந்து கம்யூனிட்டி சொல்ற மாதிரி மென்டலி டயர்ட் மாட்டான். மென்டலி டயர்டா இருக்கு அவனுக்கு வந்து பிரேக் தரணும். பல மாசமா எனக்கு தெரிஞ்சு மென்டலி டயர்டா தான் சுத்திக்கிட்டு இருக்கான்னு நினைக்கிறேன். எனக்கு பும்ராவனா அப்படி ஒரு ஃபியூ பேட் மேட்சஸ் இருக்கு. இன்னைக்கெல்லாம் எனக்கு என்னன்னா இப்ப ஐபிஎல்ல இந்த ஸ்டாண்டர்ட்ஸ்ல அடிக்கிறாங்களே, ஏன் வந்து இது வந்து வேர்ல்ட் T20 இந்த இதெல்லாம் வந்து அந்த மாதிரி யாருமே பெஸ்ட் ஐபிஎல் வந்து வியூவர்ஷிப் போகணும்னு சொல்லி பிச்சஸ் ஃபிளாட் ஆக்கிடுவாங்க. நல்லா ரன் போகணும், 250 500க்கு போகணும்னு சொல்லி இவனுங்க மாத்திடுவானுங்க ஐபிஎல் முன்னாடி. இது முடிஞ்ச ஐசிசி ஈவென்ட்ஸ் இதெல்லாம் பிச்சு ஐசிசி ரூல் படி இப்படி ஃபிளாட் பிச்சஸா இருக்க கூடாது. ஐசிசி டோர்னமெண்ட்ஸே அதான் இது ஏதோ இப்ப அந்த கேமோட இதுவே மாறி போச்சு. ஆமா, சுவாரஸ்யமே எனக்கெல்லாம் இன்னைக்கு ஏதோ பழைய மேட்ச் பாக்குற மாதிரி ஒரு ஃபீல். 160 அது ஏன் நம்ம ஆளுங்க பொறுமையா அடிச்சு எடுத்துன்னு போறாங்க. அப்டேட் ஆகணும் அப்படின்னு அவங்க கேம்ஸ் எல்லாம் மாத்தணும், பஞ்சாப் மாதிரி ஆடணும்னு நினைச்சாலும் அது வரமாட்டேங்குது. சிஎஸ்கே எப்பயும் போலயே அந்த கம்யூனிஸ்ட் 20 வரைக்கும் கொண்டு போய் அடிக்கிறது தான் ஆயிடுச்சு. யாருமே இல்லையாடா பால் அந்த மாதிரி பவர் பிளேயர்ஸ் யாருமே இல்லையே. உனக்கு கேம்லயே ஒரு ஏதோ மாதிரி இருந்துச்சு மச்சான். இப்ப என்னடா சீக்கிரம் முடிங்களாண்டா அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. பக்கத்து போதுல பாரு, பஞ்சாப் கேமையும் சிஎஸ்கே கேமையும் பக்கத்துக்கு போதுல பாரு, இவனுங்க என்னடா ஏதோ ஸ்டெராய்டு அடிச்சு ஸ்டெராய்டு போட்ட மாதிரி விளையாடுறானுங்க. இவரு இப்படி அப்படிதான் இருக்கும். அவனுக்கு இன்டென்ட்டே ஃபர்ஸ்ட் பால் மக்கள் எல்லா டீம்லயும் 2 பிளேயர் 3 பிளேயர் இந்த மாதிரி இருக்கானுங்க. நம்ம சிஎஸ்கே தவிர நம்ம சிஎஸ்கே எங்க மாப்ள சிஎஸ்கே அடிப்போம் யாரு மாப்ள சும்மா இரு மாப்ள. நீ 5 கொஞ்சம் லேட்டா வந்து அடிப்பாரு ஆளு. அதுதான் நீ எந்த டீம் எடுத்து பார்த்தாலும் 2 பிளேயர் வச்சிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் அதான் சொல்றேன், தூபே அந்த 2 பிளேயர் லிஸ்ட்ல கிடையாதுப்பா. நம்ம டீம்ல அந்த 2 பிளேயர் லிஸ்ட் யாருன்னா, எனக்கு தெரிஞ்சு பிரவீஸ் ரொம்ப நாளா தப்பிச்சுக்கிட்டு இருக்கான். ஒன்னும் பெருசா பெர்ஃபார்ம் பண்ணல. ஆளு அப்படியே வந்து அப்படியே 1 நீல அப்படியே நின்னுட்டு அப்படியே ஒரு ட்ரெண்ட் மாதிரி சைலண்டா பண்ணிக்கிட்டு இருக்கான். பிரேவிஸ் ஒரு மேட்ச் அடிச்சு கொடுக்கட்டும், தூபே ஒரு மேட்ச் அடிச்சு கொடுக்கட்டும், அவ்வளவுதான் மச்சான். அதான் சொல்றேன்ல, இப்ப யார் இன்னும் ஆடலையோ அதெல்லாம் ஹோல்ட் பண்ணிக்கலாம். இப்போ லாஸ்ட் இம்பார்ட்டன்ட் மேட்ச் வரும்போது அடிச்சு கொடுத்துருவாங்க பாரு, நடக்கும். தூபே பத்திரமா ஹோல்ட் பண்ணி. டெல்லி ஆர்சிபி மேட்ச் நான் வெளியே இருந்தேன். யதார்த்தமா நீ மெசேஜ் பார்த்ததுக்கு 5 விக்கெட்டா 4க்கு 5 என்னடா அவனுங்க எனக்குறான். இவனுங்க ரெக்கார்டு பீட் பண்ணிடுவாங்கன்னு இருந்துச்சு. 49 ரெக்கார்ட் இவனுங்களே பீட் பண்ணிடுவாங்க. எனக்கு அப்படிதான் இருந்தது. சரியான மேட்ச். ஒரு பேய் மாதிரி இருக்கு. அவ்வளவுதானா? அது ஒரு சரியான ரெக்கார்டு பாதா. அப்பல இன்னைக்கு இந்த மேட்ச் எப்படி இருந்துச்சுன்னா, இப்படி போய் அப்படி போனா, அப்படி போய் இப்படி போய் எப்படியோ போனா அந்த மாதிரிதான் இருந்துச்சு இன்னைக்கு மேட்ச். நீங்க போனா போதும்னு இருந்தது. 2 பாயிண்ட் வந்துச்சு, அதுதான் அவ்வளவுதான் கணக்கு. அதுதான் 2 பாயிண்ட் வந்துச்சு அவங்களுக்கு. மச்சான் எப்படியா அடிப்போ, டேபிள் பாயிண்ட்ல 2 பாயிண்ட் வேணும், அவ்வளவுதான்.
இன்ட்ரெஸ்டிங் ஆயிரு, போரிங் ஆயிரு, 50 அலோ உங்க பண்ண ஜெயிக்காம இருந்துட்டு இப்ப 2 பாயிண்ட் ஜெயிக்கிறதுக்கு அவ்வளவுதான். பரவாயில்ல, உனக்கு பொறுமையா ஆடி அதானே மாப்பிள ஜெயிக்கிறதே சொல்றேன், இல்ல மாப்பிள பரவாயில்ல. எப்படியா எனக்கு ஜெயிச்சு போட்டோம் எனக்கு மச்சான். எனக்கு இப்ப எப்படிமா இருக்கு, சிஎஸ்கே வந்து இப்ப இந்த 9 மேட்ச் ஆடி அட்லீஸ்ட் 4 மேட்ச் ஜெயிச்சிருக்கானுங்க. மும்பை 2 மேட்ச் தான் மாப்பிள அதான் ஜெயிச்சிருக்காரு. சொல்றேன். கஷ்டமா இருக்கு மாப்பிள பாக்குறதுக்கு. அதுதான் சொல்றேன், டோர்னமெண்ட் ஸ்டார்ட் அப்ப ஆன் பேப்பர் வந்து ஸ்ட்ராங்கஸ்ட் டீமே அவனுங்க தான். நம்ம அப்படிதான். நம்ம போன வருஷம் 3 மேட்ச் தான், நம்ம மொத்தமாவே 3 மேட்ச் தான் நாலு ஜெயிச்சிருக்கோம்ல கடைசி நாள். ஆனா போன வருஷம் ஷாக்கிங்னா மும்பை தான் அந்த சீசன். அப்பா பயங்கர ஷாக்கிங் எனக்கு. இவ்வளவு மோசம் அப்படி விளையாட முடியும்? டீம்ல ஆள் இல்லைன்னா பரவாயில்ல, இவ்வளோ பெரிய டீம் வச்சுக்கிட்டு என்னமோ தெரியல. பாவம் மும்பை எனக்கு ஃபேன்ஸ். ஷாக்கிங் அவ்வளவுதான் வந்து ஜாக், அவங்க எஸ்ஆர்ஹெச் இப்போ தான். தேர் அவுட். அவனுங்க கொலாப்ஸ் ஆயிடுவானுங்க தான் நினைச்சேன். கடைசியில எஸ்ஆர்ஹெச் பார்த்தா ஆமாண்டா, அவனுங்க நான் சோக்காவும் எஸ்ஆர்ஹெச் ரைட் தான் டைம்ல போயிட்டானுங்க. பிடிச்சானுங்க இந்த வாட்டி மாப்பிள எதிர்பார்க்கல. எஸ்ஆர்ஹெச். அதுவும் கம்மின்ஸ் SRH வேற கடைசி வந்துட்டாங்க 5 இப்போ. மேட்ச் 5 வின் அவங்க. அதுதான் பேக் டு பேக் 5 கம்மின்ஸ் வின் வந்துட்டான் ரைட் இப்போ, டைம்ல உள்ள வந்தானுங்க போட்டு எஸ்ஆர்ஹெச். தாக்குவானுங்க. அதான் ரைட் சொல்றேன்ல. டைம்ல வந்தாலும் அவனுக்கு வந்து சவுத் ஆப்பிரிக்கா மாதிரி கரெக்டா வந்து பிளே ஆஃப்ஸ்ல வந்து சொதப்பானுங்க. அவனுங்க தப்பிச்சுட்டே இருக்கிறதுல ஒரு மச்சான் பவுலர் பிளே ஈசன் ஆஃப் மலிக் போயிட்டாலே அப்படியே போதும் தப்பிச்சுட்டு மச்சான் இருக்கானுங்க அவனுங்க. மாப்பிள. அந்த ஈசன் மலிக் அவன் ஸ்பெல் கம்மின்ஸ் வச்சு வந்துட்டான் தப்பிச்சுட்டே ஜாக், இருக்கானுங்க. கம்மின்ஸ் வந்துட்டான் ஜாக். லாஸ்ட் மேட்ச் எப்படி போட்டான் கம்மின்ஸ் ஓவர், ஆமா ஆமா கமின்ஸ் வந்துட்டான், சாரி வேற கமின்ஸ் வந்துட்டான். லெவல் போடுறான் அவன். நாளைக்கு அவனுக்குன்னு வர மாதிரி தேல்பத்திரி சிங்ன்ட்டு வந்து கேகேஆர் வருது நாளைக்கு அவனுக்கு, எஸ்ஆர்ஹெச்சுக்கு. மச்சான் KKR சொல்ல முடியாது ஜெயிக்கணும் மச்சான், பட் எனக்கு கேகேஆர் கூட முன்னாடி ஜெயிக்க கேகேஆர் வாய்ப்பு இருக்கு. ஜெயிச்சிருந்து தோணுது. நான் கேகேஆர் சப்போர்ட் நாளைக்கு. ம். கான்ஸ்டபிள் கான்ஸ்டபிள். அது உடனே எடுத்துடாம கொஞ்ச நேரத்துக்கு கான்செப்ட் எப்படி வைங்க, நாங்க சீரியஸா டிஸ்கஸ் பண்ண போறோம். நாங்க அப்படி கீழே நாங்களும் ப்ரொடியூசர் கீழே வச்சு பார்த்துட்டு எந்த இது சைடு? பண்ணிக்கிறோம். ஓகே, இந்த இங்க போடலாமா, இங்க போட்டுடலாமா? இருப்பா, இருங்க ப்ரொடியூசர் நீ போட்டுட்டு என்னதான் போடுறது, இருக்காரு. ப்ரொடியூசர் தான் போடுவாங்க. அதான் இங்க போட்டுடலாம். சொல்ற ஐடியா கொடுக்குறேன் ஓகே ப்ரொடியூசருக்கு. ஓகே கரெக்டா இருக்கும். இருப்பா இப்ப மாப்பிள வந்து என்ன தெரியுமா, இப்போ பாட்டம் விட்டுரு மாப்பிள, பாட்டம் தேவையில்ல. கேகேஆர் எல்எஸ்ஜி மும்பை மும்பை எல்எஸ்ஜி தேவையில்ல. கேகேஆர் அவுட். அவ்வளவுதான். 7 அதான் டாப் 7. இப்போ நாளைக்கு மேட்ச் பிளஸ் பஞ்சாப் வந்துருக்குப்பா நம்ம தோத்துட்டு, டீமுக்கு ரன் ரேட்ல. பஞ்சாப் KKR தோத்து ஜெயிக்கணும். கேகேஆர் ஜெயிச்சுச்சுன்னா பஞ்சாப் ஜெயிக்கட்டும். பஞ்சாப் வந்து பால் மேலேயே பால் பஞ்சாப் தோத்தாங்கன்னா, அதான் சொல்றேன், அவங்க ஜெயிச்சாங்கன்னா பிரச்சனை கிடையாது, அவங்க தோத்து ஜிடி ஜெயிச்சாதான் பிரச்சனை. ஏன்னா ஜிடி ஆல்ரெடி 10 பாயிண்ட்ல இருக்கானுங்க. பஞ்சாப் ஜிடியோடயா? அப்ப பஞ்சாப் தான் ஆமா, ஜெயிக்கணும். அதான் சொல்றேன், இப்போ ஜிடி ஏதாவது ஜெயிச்சுட்டாங்க நாளைக்கு அப்படின்னா, ஆ, அதுக்கப்புறம் அங்க எஸ்ஆர்எஸ் ஜெயிச்சிட்டாங்க ஃபர்ஸ்ட் மேட்ச்லன்னா, எஸ்ஆர்எஸ் டேபிள் டாப் ஆயிடும். எஸ்ஆர்எஸ் டேபிள் டாப். என்ன கேகேஆர் எல்எஸ்சி சூப்பர் ஓவர்லாம நடந்துச்சு. ஆமா பாக்கல. ஆமா அவருக்கு மேட்ச் ஆமாண்டா. சூப்பர் தான் கேகேஆர் வின் பண்ணாங்க. நரேன் நரேன் போட்டு நரேன் செம்மையா போட்டான் அன்னைக்கு. முடிச்சு விட்டான் நரேன். செம்மி சிக்ஸ் அடிப்பான்டா. 1 பால் 7 ரன்ஸ் என்னும் போது செம்மி சிக்ஸ் அடிப்பான். அப்போதான் அதுவும் பாரு, சூப்பர் அவனுங்க ஓவர் ஆகும். சீசனோட ஃபர்ஸ்ட் மேட்சே சூப்பர் ஓவர் தான் வின் பண்ணிருக்கானுங்க. யார் கேகேஆரா? கேகேஆர் ஃபர்ஸ்ட் வின் அதானே அவனுங்களுக்கு, சூப்பர் ஓவர்ல வின் பண்றதுதான். செகண்ட் வின் அது. செகண்ட் வின் ஜாக். செகண்ட் வின். ஃபர்ஸ்ட் வின் மழை பெஞ்சு ஆளுக்கு ஒரு பாயிண்ட் விட்டானுங்க மாப்பிள. ஆமா, அது வின் பண்ணாங்க. அது யார் வின் பண்ணாங்க? அப்படியே கேகேஆர் ஒரு மேட்ச் வின் 2 பண்ணிச்சா? வின் தான். யார் கூட வேற யார் கூட ஜெயிச்சாங்க. யார் கூட ஜெயிச்சாங்க தெரியல, ஜெயிச்சாங்க. ஜோக் ஓவர். அதான் அவனுங்க அப்போ கூட நம்ம வின் பண்ணிட்டானுங்க. நாளைக்கு தூக்கி ஒரு கேட்ச் கொடுக்க மாட்டேங்கிறான் மாப்பிள. பார்த்தா அடுத்த மேட்ச் தூபி அடின்னு அடிக்கிறானா. எனக்கு தெரிஞ்சதான் எல்லாரும் வந்து ஜாக் என்னதான் அவன் அடிச்சு செஞ்சுரி போட்டாலும் கேட்ச் விட்டானே மாப்பிள, கேட்ச் பிடிக்க மாட்டேங்கிறானே. பின்னாடி பின்னாடி ஒரு போஸ்ட் ஏவோல ஒண்ணு நானாச்சும் ஒரு 4-5 கேட்ச் பிடிச்சுப்போம் மாப்பிள, இம்பார்ட்டன்ட் கேட்சஸ் இம்பார்ட்டன்ட் டைம்ல. அவன் பிடிக்க மாட்டேங்கிறான் சிஎஸ்கேல. அவர் இவரு அப்படியே சைடு கேப்ல இவரு. ஆமா 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 ஆமா, இவர் ஏஓலவன், இவர் தான் ஏஓலவனோட சிவம் தூபே. ஆக்சுவலி ரைட் ஏய் மாப்ள மாப்ள கட் பண்ணு மாப்ள, இதெல்லாம் மாப்ள அவனே என்ன மாப்ள கம்பேர் பண்ற? சிவம் துபே அவ்வளவு மோசமான இல்ல மாப்ள. அத என்ன சிவம் துபே லெஃப்ட் ஹேண்ட், இவர் வந்து ரைட் ஹேண்ட். அதான் சொல்றேன்டா, ரைட் ஹேண்ட் சிவம் துபே இவரு. இல்ல மாப்ள அப்படிதானே மாப்ள. கேகேஆர்ப்பா ஆர்ஆர் வந்து இன்னும் ஒரு மேட்ச் 2 மேட்ச் தோத்துச்சுன்னா கண்டிப்பா அவங்க அவுட் ஆஃப் சீசன். பஞ்சாப் தான் ஜெயிக்கணும் நாளைக்கு, ஜிடி ஜெயிக்கக்கூடாது, பஞ்சாப் தான் ஜெயிக்கணும். அதான சொல்றேன், ஜிடி ஜெயிச்சிச்சு நாளைக்குன்னா டேபிள்ல ஃபுல்லா காம்படிஷன் அதிகமாயிடும். எம்ஐஎல்எஸ்சில யார் ஜெயிச்சாலும் பிரச்சனை இல்லை, அவனுக்கு கீழே உருண்டு கிடப்பானுங்க. யார் யாரு எம்ஐ எம்ஐஎல்எஸ்சி எல்எஸ்ஜி அவனுக்கு யார் ஜெயிச்சாங்க மாப்ள? 16 பாயிண்ட்ஸ் வேணும் மாப்ள குவாலிஃபை ஆக. 16 பாயிண்ட்ஸ் வேணும். மண்ணெண்ண வேப்பண்ண விளக்கெண்ண எம்ஐயோ எல்எஸ்ஜி எனக்கு என்ன. சிஎஸ்கேக்கு அடுத்து டிசி கூட, டிசிக்கு முடிஞ்சோடனே எல்எஸ்ஜி கூட, அதுக்கப்புறம் எல்எஸ்ஜி கூட. 3 மேட்சா? அப்ப மச்சான் அப்போ கண்டிப்பா இது ஜெயிக்கலாம். 3 மேட்ச் தான் இருக்கு. ஈஸியா ஜெயிக்கலாம்ப்பா, இவனுங்க ஜெயிக்க மாட்டாங்கப்பா. அதுதானே மேட்டர். ஈஸி டீம் கூட இருக்கு. இப்போ ஆல்ரெடி எல்எஸ்ஜி இவங்க எல்லாம் லோ கான்ஃபிடன்ஸ் இருப்பானுங்க, இது ஜெயிச்சிடலாம். டிசி கூட ஏதோ இப்ப பாட்டு வரானுங்க, என்ன கதை தெரியல. நான் இவனுக்கு
அதான் சொல்றேன், டாப் 4 டீம்ஸ் வந்து மோஸ்டா இருக்கிற மேட்சஸ் எல்லாம் அவங்களுக்குள்ளதான் இருக்கு. அதானே சொல்றேன், மோஸ்டா மேல இருக்கிற 4-5 பேர் அவங்களுக்குள்ள அடிப்பாங்க, கீழே இருக்கிற டீம் அவங்களுக்குள்ள அடிப்பாங்க. மோஸ்டா எல்லா மேட்சும் முடிஞ்சிச்சு மீதி மேட்சஸ் எல்லாம். ஆர்சிபிக்கும் பஞ்சாப் கூட 2 மேட்ச் இருக்குன்னு நினைக்கிறேன் இதுக்கப்புறம். எம்ஐ கூட இருக்கு உங்களுக்கு அடுத்து சண்டே. எல்எஸ்ஜி கூட கிடையாது உங்களுக்கு எல்எஸ்சி கூட எல்எஸ்ஜி கூட ஒரு மேட்ச் அடுத்த மேட்ச் சண்டேவா? ஆர்சிபி vs எல்எஸ்சி Thursday. எல்எஸ்ஜி சண்டே வந்து அடுத்த ஆர்சிபி மேட்ச் vs மும்பை. மாப்பிள ஆர்சிபி எல்எஸ்ஜி அது மேட்ச்ல வந்து திடீர்னு எல்எஸ்ஜி அடிச்சு பொழக்கிறானா, பூரன் ஃபார்முக்கு வந்து ஒருத்த செஞ்சுரி அடிக்கிறானா. அப்ப என்ன நம்மளுக்கும் ஆனாலும் அடுத்து அவங்க அவங்க கூட தான் 2 மேட்ச் நம்மளுக்கும். 2 மேட்ச் நம்மளது ஒரு மேட்ச் தான் இருக்கு இங்க. மாப்பிள நான் வந்து பஞ்சாப் ஆர்சிபி மேட்ச் தான் வெயிட்டிங். ஆமா அப்பல எனக்கு போன பிளே ஆஃப்லயே பார்த்தா வெயிட் பண்ணேன், பட் ஆனா எனக்கு அது போன பிளே ஆஃபே சாட்டிஸ்ஃபை பண்ணல. இந்த வருஷம் ஸ்ரேயா சாட்டிஸ்ஃபை பண்ணுவோம். இந்த வருஷம் கப்பு பஞ்சாப் எனக்கு தான் தோணுது இந்த வருஷம் கப்பு பஞ்சாபுக்கு. கண்டிப்பா. நான் லாஸ்ட் டைம் நினைச்சேன், ஆனா இந்த வாட்டி இவனா பர்மா நீ பூரா ஜண்டா வந்து எனக்கு புரிஞ்சிருச்சு. பட் நான் ஜண்டா வெளியில அடிச்சு வரக்கூடாது. ஜெண்டால ஒரு மாதிரி கிடையாதுங்க. இது வந்து எனக்கு தோணுது, இன்னைக்கும் நான் சொன்னேன்ல ஜெயிச்சிச்சு அதே மாதிரிதான் ஆர்சிபி சிஎஸ்கே பாச்சு. மாப்பிள நான் போன சீசனுமே ஃபைனல்ஸ்ல பஞ்சாப் தான் சப்போர்ட் பண்ணிருந்தேன். பஞ்சாப் ஜெயிச்சிருவாங்கன்னு நினைச்சீங்க மாப்பிள. இன்னும் ஒரு ஓவர் இல்லைன்னா ஒரு 3-4 பால் எக்ஸ்ட்ரா இருந்ததா அந்த கேம் பஞ்சாப் தான் மாப்பிள. அதான் சொல்றேன்ல, அது நடக்கணும்னு நடந்துருச்சு. இந்த வாட்டிலாம் மாப்பிள அவன் அப்புறம் எதுக்கு மாப்பிள இப்படி ஆடுறீங்க? இப்படி நடக்கணும்னு நடந்துருச்ச இப்படி ஆடுறீங்க. ஆடுறதுக்காக தானே பிறந்திருக்கோம். அதான் சொல்றேன் பாரு, நடக்கணும்லாம் நடக்கல, ஏதோ நடந்துச்சு. இல்ல அதான் இந்த வாட்டி ஆர்சிபி தான் ஜெயிக்கணும்னு எழுதி இருந்துச்சு, அதான் ஜெயிச்சிச்சு. இந்த வாட்டில கண்டிப்பா குறிஞ்சி பூ மாதிரி குறிஞ்சி பூ 12 வருஷத்துக்கு ஒரு வாட்டி பார்க்க போனா பஞ்சாப்க்கு போலிங் கிடையாது, ஆனா அவனுக்கு பேட்டிங்ல மட்டும் வச்சுட்டு வாஷ் பண்ணிட்டு வராங்க எல்லாத்தையும். ஹர்ஷ்தீப் சிங் எவ்வளவு எக்ஸ்பென்சிவா இருக்கா மாப்பிள. அவன் விக்கெட்ஸ் ட்ரை பண்ணணும்னு நினைக்கிறான். ஹர்ஷ்தீப் ரொம்ப எக்ஸ்பென்சிவா இருக்கான். பஞ்சாப்க்கு சொல்ற போலிங் யாரு இருக்கா? யாரும் இல்ல மாப்பிள. ஹர்ஷ்தீப் போடுறது ஒரே லென்த் ஒரே லைன் மாப்பிள, வைடா போறான். அவன் அதான் சொல்றான்ல, அவன் வைடா போறான். எப்போ ஏம் பண்ண ஆரம்பிக்கிறானோ எக்ஸ்ட்ராஸ் கொடுக்க ஆரம்பிக்கிறான், லைன் பண்றான். ஆமா அவனும் எடுக்கிறான். அவன் எடுக்கிற விக்கெட்ஸ் எல்லாம் மச்சா ஃபுல் டாஸ் பை மிஸ்டேக்க போட்டு பேட்ஸ்மேன் பண்ற தப்புக்கு எடுக்கிறான் விக்கெட். இந்த வாட்டி சஹால் ஆர்ஆர் மாப்பிள. ஆர்ஆர்ல எந்த டீம்ல இருக்கான்னு தெரியல. இப்ப பஞ்சாப்ல தான் இருக்கான். என்ன பஞ்சாப்ல தான் இருக்கான். சூப்பர். செக் பண்ண கரெக்டா இருக்கு. நீ வந்து துபாய் திட்ற. நான் உங்களுக்கு செக் பண்ண மாப்பிள, எனக்கு தெரியும். பால் ஒளிஞ்சு ஒளிஞ்சு வரான்டா மாப்பிள. சஹால் இங்க மாப்பிள பஞ்சாப் ஆர்ஆர் மாப்பிள. சஹால் மாப்பிள வந்துட்ட மாப்பிள. இப்போ ஆர்ஆர்ல இருந்து அது கட்டு வந்துட்டானே மாப்பிள. யுசிந்திர பஞ்சாப்ல தான் ஆர்ஆர்ல சஞ்சு சாம்சன் இருக்கும்போது இருந்தான் அவன். ஆமாண்டா புல்ட் போட்டு கரெக்ட். செக் பண்ண திரும்ப. ஐயா ஜடேஜா இதுதான் எங்களோட டீம். செக் பண்ண அவங்களெல்லாம் கரெக்டா. அவ்வளவுதான். அப்ப என்ன நம்ம சுத்தமா போமா. சரி ஓகே, அவ்வளவுதானே. பாப்போம். இது சப்ஸ்கிரைப் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சர்ப்ரைஸ் பண்ணுங்க. உண்மையாவே அவங்க இப்ப சப்ஸ்கிரைப் பண்ணிட்டாங்கன்னா நம்மள சர்ப்ரைஸ் பண்ண மாதிரி தான் இருக்கும். அதனால உண்மையாவே சர்ப்ரைஸ் பண்ணுங்க. எஸ் ஆமா. வாழ்க வளமுடன். எப்போ நெக்ஸ்ட் மேட்ச்? மே 4 தமிழ்நாட்டுக்கே மேட்ச். ஏய் அவர்